ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மண்டே லெவல் உடைய கை லோவை மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்ப்போம். ஆல்ரெடி இப்பதான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ திங்கட்கிழமை கேண்டிலுடைய கை லோவை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். கை லோ மிட் பாயிண்ட மார்க் பண்ணிக்கிறோம். இந்த திங்கட்கிழமைக்கு மேல அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை ஒரு 1 ஹவரோ இல்லை 1/2 ஹவரோ கைக்கு மேல க்ளோஸுக்கு மேல இல்ல கைக்கு மேல க்ளோஸ் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா, அதாவது இதற்கு மேல இப்படி கேண்டில் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா 50% மேல இருக்கணும். க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில் நம்ம என்ட்ரி போகலாங்க. அப்படி என்ட்ரி போனீங்கன்னா உங்களுக்கு டார்கெட்டை பிவட் பாயிண்ட்ல நீங்க ஆக் 2 ஆக் 3 வச்சுக்கோங்க. இந்த திங்கட்கிழமை பெரும்பாலும் பிவட்டுக்கு மேலதான் இருக்கும். பிவட்டுக்கும் ஆக் 1க்கும் இடையில நடக்கும். இந்த இது கட் பண்ணும் போது ஆக் 1 கட் ஆயிடும். நீங்க செக்அப் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆக் 2 ஆக் 3 முடிய வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டருக்கு ஏத்தாப்புல நீங்க உங்கள் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இதுக்குடைய ஸ்டாப் லாஸ் திங்கட்கிழமையுடைய லோ தான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இது சிம்பிளான செட்டப். வாரத்துல முதல் நாள் திங்கட்கிழமை கேண்டில் கையை கட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை என்ட்ரி போகும், வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டு வெளியில வந்துடும். சப்போஸ் செவ்வாய்க்கிழமை என்ட்ரி கிடைக்காம புதன்கிழமை மதியத்துக்கு மேல கிடைக்கும், இல்ல வியாழக்கிழமை கூட கிடைக்கும். கிடைச்சிச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருங்க. இல்ல அடுத்த வாரம் கூட நீங்க ஃபார்வர்டு பண்ணணும், நீங்க பண்ணிக்கலாம். ஆனா ஸ்டாப் லாஸை வச்சுட்டு பண்ணிக்கணும். இது திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமைக்கு கூடுதலா சப்போர்ட் என்ன அப்படின்னா, மாசத்துடைய முதல் கேண்டில் அதனுடைய கையிலோவை மார்க் பண்ணிக்கோங்க. திங்கட்கிழமை இது புரிஞ்சுக்கணும். இது மாசத்துடைய முதல் கேண்டிலுடைய கையிலோவை மார்க் பண்ணிட்டு இந்த மாசத்துடைய முதல் கேண்டிலுக்கு மேல திங்கட்கிழமை கேண்டில் க்ளோஸ் கொடுத்து இருந்துச்சுன்னா நல்ல போலீஸ் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? நினைச்சுக்கோங்க. அப்ப திங்கட்கிழமை நீங்க என்ட்ரிக்கு போய்க்கலாம். அதே நேரத்துல இந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேலேயும் திங்கட்கிழமை க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா அப்பவும் நீங்க ஸ்ட்ராங் போலீஸ் அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த செட்டப்பை மாத்திக்கலாம். இதுக்கு 2 இண்டிகேட்டர் இருக்கு. அந்த இண்டிகேட்டர் பேர் ஃபர்ஸ்ட் ஆன்டிரியோ ட்ரிபிள் 9 இண்டிகேட்டர். இதுல பிவட் பாயிண்ட் ட்ரெடிஷனல் எல்லாமே இருக்கும். மூவிங் ஆவரேஜ் மந்த் ஃபர்ஸ்ட் டே உடைய கேண்டிலுடைய கைலோவை மார்க் பண்ணிடும். மண்டே உடைய கேண்டிலுடைய கைலோவை மார்க் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்போ மூவிங் ஆவரேஜ், வீக்லி மூவிங் ஆவரேஜ் எல்லாமே இருக்கும். எஸ்எம்சி அதாவது ஃபுல்லியட் ட்ரேடிங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் இது ஒரு ஆர்டர் பிளாக் உள்ளது. இதோட மெயின் ரூல்ஸ் ஆர்டர் பிளாக். பெரும்பாலும் இந்த ஜிங் சாக்கா ஓப்பன் பண்ணி வைங்க. அதை வேண்டாம் க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க. அதை ஏன் ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அப்பதான் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சீங்கன்னா மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் பார்க்க முடியும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த இண்டிகேட்டர். ஓகேங்களா? இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது நல்ல ஒரு அருமையான ஃபுல்லியட் எஸ்எம்சி இண்டிகேட்டர். தற்சமயம் நான் இந்த இண்டிகேட்டர் பயன்படுத்துவதில் இதை விட அட்வான்ஸான இண்டிகேட்டர் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த இண்டிகேட்டர்ல என்னுடைய செட்டப்னா இதுதான். மந்த்லி ஃபர்ஸ்ட் டே உடைய கைலோ, மண்டே உடைய கைலோ, அவ்வளவுதான். பிவட் பாயிண்ட் இது மட்டும்தான் என்னுடைய இது. மீதி இந்த மூவிங் ஆவரேஜ் இதெல்லாம் யாரோ கண்டுபிடிச்சது. இந்த ஃபுல்லியட் எஸ்எம்சி இது யாரோ கண்டுபிடிச்சதோ நான் என்னுடைய டெக்னிக்கு நான் சப்போர்ட்டா பயன்படுத்திக்கிட்டு வரேன். இதை நான் கண்டுபிடிச்சு ஒரு சேனல்ல சொன்னேன். அதை வச்சு பல பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே போல அங்கே உள்ள சேனல்கள் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நானும் பயன்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் யாரையும் காப்பி பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ என்னுடைய இதை தான் நான் பண்ணுவேன். ஓகேங்களா? அதனால எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுன்னா, நீங்களுமே நான் சொன்னாலுமே அடுத்தவங்க சொன்னாலும் உங்களுக்கு எது தோணுதோ அந்த ஸ்ட்ராட்டஜி தப்போ ரைட்டோ உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருங்க. உங்களுக்குன்னு ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு சப்போர்ட்டுக்கு எங்களை மாதிரி ஆளுங்க சொல்லக்கூடிய டூல்ஸை பயன்படுத்திக்கோங்க. ஆனா உங்க ஸ்ட்ராட்டஜியை விட்டு எக்காரணம் கொண்டு மாறவே மாறாதுங்க. நான் அப்படி மாறாம நான் ட்ரேடு பண்றதுனாலதான் நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். ஓகே, இது ஒரு இண்டிகேட்டர், அருமையான இண்டிகேட்டர். இதுலயே பாத்தீங்கன்னா மாசத்துடைய ஃபர்ஸ்ட் டே மார்க் பண்ணிடும். இந்த மாசம் அந்த ஸ்டாக் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. திங்கட்கிழமை கையில மார்க் பண்ணி அப்படியே மேல போயிடும். அதே நேரத்துல இந்த ராஜுபாய் கச்டிடி ராஜுபாய் இண்டிகேட்டர் இருக்கும். இதுல என்ன அப்படின்னா ட்ரெண்ட் கலரே சேஞ்ச் ஆகும். கேண்டிலுடைய கலரே சேஞ்ச் ஆகும்.
இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டினரி கலர்ல இருக்கும். இது ட்ரெண்ட் கலர் ஃபர்ஸ்ட் கேண்டில். இது ஃபர்ஸ்ட் டே உடைய கேண்டிலுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். இது ரெண்டையும் மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு அட்ராக்டிவா நல்லா இருக்குங்க. இதை பயன்படுத்திக்கோங்க. இதுல வந்து ப்ரீவியஸ் டே, கரண்ட் வீக்கு, ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் மந்த், 52 வீக் கை, அந்த ஸ்டாக்கோடைய ஆல் டைம் கைலோ, இது எல்லாமே இந்த ராஜுபாய் இண்டிகேட்டர்ல மார்க் பண்ணிடும். அதோட சேர்த்து மண்டேவுடைய கைலோவை மார்க் பண்ணி வந்துடும். ஓகேங்களா? மண்டேவோட கைலோவோ கேண்டில் ஃபர்ஸ்ட் டேயோட கேண்டிலையும் மார்க் பண்ணிடுது. இந்த ஃபுல் ட்ரெண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிருக்கு பாத்தீங்களா? இதுதான் மந்தோடைய ஃபர்ஸ்ட் டே உடையது. இந்த இது வந்து அந்த திங்கக்கிழமை கேண்டிலுடைய கைலோவா மார்க் பண்ணிடும். ஓகேங்களா? இது ஒரு அட்ராக்டிவா இருக்கும். இது வந்து கலர் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுது, நம்ம ஸ்டாக்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா நல்ல பாசிட்டிவா இருக்கும் போது பச்சை கலர்லயே வந்துகிட்டே இருக்கும். பச்சை கலர்ல வந்துகிட்டு இருக்கும். அதே நேரத்துல மாக போகுது அப்படின்னா அது அப்படியே சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வந்து மஞ்சள் கலரா மாறும். மஞ்சள் கலரா மாறும் போது நீங்க அந்த அந்த இதை கொடுத்துட்டு நீங்க வந்து வெளியில வந்துடலாம். ஏன்னா இது ஒரு அருமையான இண்டிகேட்டர். நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. அதனால திங்கக்கிழமைங்கிறது ஒரு வலுவானதுங்க. பாருங்க பாருங்க, திங்கக்கிழமை பச்சை கலரே இருக்கா? இது எப்ப சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்து இந்த மஞ்சள் கலர் பாருங்க, லோக்கு கீழே திங்கக்கிழமை லோக்கு கீழே வந்த உடனே இந்த ராஜு பாயிண்ட் இண்டிகேட்டர்ல மஞ்சள் கலர் வந்துடும். மஞ்சள் கலர் வந்தாலே நீங்க எண்டிக்கு போகாதீங்க. இல்ல, இது வந்து இந்த இண்டிகேட்டர் ஒரு அருமையான இண்டிகேட்டர். இந்த ராஜுபாயை பயன்படுத்திக்கிட்டாலும் சரி, ஆன்டீரியர் டிபிள் இண்டிகேட்டர் பயன்படுத்திக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு ரெண்டு இண்டிகேட்டர்ல எந்த இண்டிகேட்டர் வேணுமோ அதை பயன்படுத்திக்க, இல்லை ரெண்டையுமே உங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் சரி. ஆனா எதையுமே வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட்டை விட ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். திங்கக்கிழமைக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குங்க. அதனால திங்கக்கிழமை ஸ்ட்ராட்டஜியை நீங்க மறந்துடாதீங்க. இது வந்து பழமையான ஸ்ட்ராட்டஜி, அருமையான ஸ்ட்ராட்டஜி. பேக் டெஸ்ட், ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க இது பண்ணுங்க. வாழ்க வளர்த்துட்டேன். ஷார்ட்ஸ் வீடியோ.